நான் தான் சொன்னல மக்களே, சிறப்பான தரமான சம்பவம் காத்துட்டு இருக்கு. நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க, அது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு அந்த விஷயம் நடந்திருக்கு. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க நீங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தீங்க ப்ரோ, அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க, எக்ஸ்ல பார்த்தோம், எக்ஸ்ல அவங்க சொன்னா கண்டிப்பா உண்மையா இருக்கும் ப்ரோ, நோ மிட் வீக் எவிக்ஷனா ப்ரோ, 4 பேரும் ஃபைனலிஸ்ட் தான், யாருமே எலிமினேட் ஆக மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க. நான் தான் திருப்பி சொல்லிட்டு இருந்தேனேப்பா, மிட் வீக் எவிக்ஷன் இருக்குன்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ டீமுக்குள்ள உள்ள பேசிட்டு இருக்க தகவல் நம்மளுக்கு எல்லாமே அஃபிஷியலாக வரும்ப்பா. நான் சொல்றது எப்படி நடக்காம இருக்கும் சொல்லுங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வேற மாதிரி சம்பவம் நடந்திருக்கு ப்ரோ. நீங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, சொல்லுங்க ப்ரோ யாரு ப்ரோ மிட் வீக் எவிக்ஷனா, யாரு ப்ரோ எவிக்டானா, நீங்க எல்லாமே கேட்பீங்க. ஸோ எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்துருமா. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க பிபி டேகமணி. பிக் பாஸ் 9 தமிழ், பிக் பாஸ் 9 தமிழ்ல இன்னும் ஒரே நாள் தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் ஓட்டிங்கு. இன்னைக்கு ஓட்டிங் முடிஞ்சிடும். ஸோ ரிசல்ட்ஸ்க்காக தான் வெயிட்டிங். நம்ம வேலையை முடிச்சிட போறோம். இன்னைக்கு எல்லாரும் ஓட்டு போடாதவங்களாம் ஓட்டை போட்டு தெரிக்க விடுங்கப்பா அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்ன ப்ரோ நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, நிறைய விஷயங்கள் இருக்கு மக்களே. இன்னைக்கு ஃப்ரைடே, வேற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீயா இருக்காது. எல்லாரும் எப்படியா ஃப்ரீ ஆகிட்டு இன்னைக்கு லைவ் பாருங்கப்பா. ஏன்னா நிறைய ஃபன்னான விஷயங்களும் இருக்கு, எமோஷனலான விஷயங்களும் இருக்கு, சீரியஸான விஷயங்களும் இருக்கு. ஸோ என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. ஸோ இது 1 இயர் ஆக்குதான். போன வருஷம் நம்ம ஜாக்லின் அவர்கள் எலிமினேட் ஆனாங்க, அந்த கேஷ் பாக்ஸ் எடுக்க முடியாம. இன்னைக்கு தான் நினைக்கிறேன் 1 இயர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜாக்லின் அவர்கள் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு ப்ரோ. அப்படி ஒரு ஸ்டெப் இப்படி எடுத்து வைக்கிறதுக்குள்ள ஜாக்லின் அவர்கள் எலிமினேட் ஆகிறாங்க, அந்த உள்ள வர முடியல. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு எவிக்ஷன்ன்றது இருக்கு. அது கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டு வர முடியாம ஒன்று ஆச்சு. அது லிட்டரலா ஒரு எவிக்ஷன் மாதிரி தான். அது மக்கள் சூஸ் பண்ண முடியாம, அவங்க உள்ள வர முடியாம ஆயிடுச்சு. ஓகேங்களா. இது மக்கள் தேர்ந்தெடுத்து மக்கள் ஓட்டின் படி எவிக்ஷனை பண்ண போறாங்க. ஸோ வேற மாதிரி சம்பவம். என்னடா எல்லாரும் கூவிட்டு இருந்தீங்களே, எங்கப்பா போடிக்க, அந்த யூபிஎஸ்க்குலாம் தேடிட்டு இருக்கேன் நான். ஸோ யாரு ப்ரோ அது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ அது மொத்தமாக பார்க்க முன்னாடி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்கை திட்ட மாட்டீங்க. புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். என்ன சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா, மிட் வீக் எவிக்ஷன் நடந்திருக்கு ப்ரோ. வேற மாதிரி நடந்திருக்கு ப்ரோ. நிறைய பேர் இதில் காண்டாவீங்க ப்ரோ, அன்ஃபேர் ப்ரோ, இந்த எவிக்ஷன் அன்ஃபேர் ப்ரோ. கண்டிப்பாக அன்ஃபேர். ஆனால் அன்ஃபேரான ஒரு ஆளை தாங்க தூக்கியிருக்காங்க. ஆனால் ஓட் வைஸில் ஃபேர் தான். கண்டிப்பாக நான் இவங்களை தூக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஏன்னா அவங்கள ப்ராடக்ட் ஆக்கிக்கிறதுக்கு, அவங்கள ஓன் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சேனல் பண்ணுவாங்கன்ற மாதிரி நான் யோசித்தேன். பட் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் நாங்கள் நீதி நேர்மை நியாயம் படி தான் நடப்போம் அப்படின்ற மாதிரி சேனல் முடிவு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த சீசனில் என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு மக்களே. இந்த சீசனில் என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு. ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கை போட்டுக்கோங்க. போட்டுட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ போகலாம்ப்பா. இன்னைக்கு ஒரு ஷாக்கிங் எவிக்ஷன் நடந்திருக்கு ப்ரோ. என்ன எவிக்ஷன்னா, லிட்டரலாக எப்படி நடக்குமோ வழக்கம் போல் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஓட்டிங் வைஸ் நடந்திருக்கு. ஸோ ஓட் ஆர்டர்ன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன். ஓட்டில் யார் ப்ரோ ஃபர்ஸ்ட் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஓட்டில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது நம்ம திவ்யா கணேஷ், நம்ம அப்பத்தா அவர்கள். வேற மாதிரி லீட் எடுத்திருக்காங்க ப்ரோ. சும்மா சாதாரண லீட்லாம் கிடையாது, வேற மாதிரி லீட் எடுத்திருக்காங்க. எவ்வளோ ஓட் நம்புறதுன்றது நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 4 லட்சத்தை கடந்து 5 லட்சத்தை தொட போறாங்க நம்ம திவ்யா அவர்கள். கரெக்டா சொல்லணும்னா 4,62,000 வாக்குகளை நம்ம திவ்யா வாங்கியிருக்காங்க. ஃப்ரைடே காலையில நிலவரப்படி நம்ம திவ்யா அவர்கள் 4,62,000 ஓட்ஸ்ன்றதை வாங்கியிருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சபரி அவர்கள். சபரி அவர்களுக்கு 3,57,000 வாக்குகள் இருக்கு. 3,57,000 பிளஸ் வாக்குகள். அவருமே அப்படியே 3,50,000 கடந்து 4 லட்சத்துக்கு போறாரு. நம்ம திவ்யா அவர்கள் 4,60,000 கடந்து 5 லட்சத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. வேற மாதிரி ப்ரோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா லிட்டரலா 1 லட்சம் ப்ரோ. 1,10,000 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு. பட் ஆனால் ஓட்ஸ் அந்த டிஃபரன்ஸ்ன்றது குறைஞ்சிக்கிட்டே வருது மக்களே. என்னன்னா ஒரு நேற்று ஈவினிங் வாக்கில் ஒரு 1,40,000 ஓட்டுகள் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. இப்போ ஒரு 1,10,000 டிஃபரன்ஸா இருக்கு. என்னப்பா பண்றீங்க திவ்யா ஃபேன்ஸ், அடிச்சு ஓட்டை நவுத்துங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ, நான் இங்க இருந்து சப்போர்ட் பண்றேன். அவ்வளோ கமெண்ட்ஸ் எனக்கு வந்துச்சு. பத்தலப்பா, கமெண்ட் பத்தல. திவ்யா ஃபேன்ஸ்லாம் அடிச்சு விடுங்க கீழே. நாங்கள் இங்க இருந்து சப்போர்ட் பண்றோம் ப்ரோ, இங்க இருந்து நாங்கள் எங்க ஓட்டை போட்டோம். நிறைய பேர் ப்ரோ பெங்களூர்லேருந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், கனடாலேருந்து சப்போர்ட் பண்ணுறோம், கேரளாலேருந்து சப்போர்ட் பண்ணுறோம், இங்கேருந்து அங்கேருந்துன்னு சொல்லி எனக்கு பார்த்துட்டு எங்கெங்கே இருந்தோ நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்கன்ற போது ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி மறக்காமல் நீங்கள் அதை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன் எங்கெங்கேருந்து திவ்யாவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, எங்கேருந்து சபரிக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்றதை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஸோ இந்த கமெண்ட் செக்ஷன் தான் நம்ம எல்லாரையும் யுனைட் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரே ஒரு கமெண்ட்டை போட்டு உங்கள் தாட்டை சொல்லிட்டு போங்க. ஸோ செகண்ட் பிளேஸில் இருக்கிறது சபரி ப்ரோ. சபரி ஃபேன்ஸை அடித்து நொறுக்கிறாங்க ப்ரோ. சும்மாலாம் சொல்லக்கூடாது ப்ரோ. சபரிக்கு அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் சப்போர்ட்ன்றது கண்டிப்பாக இருக்குது. சபரி அவர்களுக்கு தாறுமாறா ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு. அதுதான் 3,57,000 ஓட்டுகளை தாண்டி போயிட்டு இருக்காரு மக்களே.
விட்டா 4 லட்சத்துக்கு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டிங் இருக்கு, அடிச்சு நவுத்துங்க. சபரி ஃபேன்ஸுமே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ 3rd பிளேஸ்ல இருக்கிறது நம்ம விக்ரம் அவர்கள். என்ன ப்ரோ வக்கரம் கலந்து விக்ரம் வந்துட்டாரா திருப்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க வந்துட்டாப்ல. மனுஷன் ஒரு ஆக்டிங்கை உள்ளே போடுறாருல. ஸோ 3rd பிளேஸுக்கும் 4th பிளேஸுக்கும் பயங்கரமான போட்டி போயிட்டே இருக்கு. மேலே இறங்குறாங்க, கீழே போகிறாங்க, மேலே இறங்குறாங்க. ப்ரோ அப்போ யார் எலிமினேட்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எதாவது புரியுது. ஸோ யார் எலிமினேட் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா அவர்கள் தான் எலிமினேட் ஆயிருக்காங்க. எப்பா எங்கப்பா அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கன்ஃபார்ம்டு டைட்டில் வின்னர்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தாங்களே, எங்கப்பா அவங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. அதில் வேற அக்கா வேற நேற்று நைட்டே வந்து ஒரு 11-12 மணி வாக்கில் தான் எலிமினேஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே நைட்டு ஒரு 12-11 அந்த மாதிரி தான் வரும், நம்மளுக்கு லைவ்ல வரும். ஸோ நம்ம அக்கா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 11 மணிக்கு ஓட் ஃபார் அரோரா சின்க்ளேர் அப்படின்னு ஸ்டோரி பார்க்குறாங்க. அம்மா என்னம்மா நீ நல்லா முட்டு கொடுமா, கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஸோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க, நேர்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு ப்ரோ யார் வின்னர் யார் ரன்னர்ன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ திவ்யா கணேஷ் இஸ் கோயிங் டு லிஃப்ட் த பிக் பாஸ் 9 தமிழ் ட்ராஃபின்றது தெரிஞ்சு போச்சு. ரன்னர் அப் யாருன்னா சபரிநாதன் தான் ரன்னரை பார்க்க போகிறாரு. ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக என்ன பண்ண போகிறாங்க, எவ்வளோ ஓட் வாங்கினன்றதை நான் எல்லாத்தையும் அடுத்தடுத்து சொல்கிறேன். இது கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம இதில் பட் எனக்கு தெரிஞ்சிச்சு ப்ரோ 99.9% இந்த ரிசல்ட் வில் பி திவ்யா வில் பி த டைட்டில் வின்னர், சபரிநாதன் வில் பி த ரன்னர் அப் அண்ட் த செகண்ட் ரன்னர் அப் வில் பி விக்ரம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ 3rd பிளேஸ் வந்திருக்காரு விக்ரம். வேற மாதிரி நல்ல கேம் பிளே தான் கொடுத்துருக்காரு. அங்கங்கே அவரோட வக்கர புத்தியை காமிச்சாரு தவிர மற்றபடி நல்ல மனுஷன் தான். ஸோ அவ்வளோதான். ஸோ 4th பிளேஸில் இருக்கிறது நம்ம அரோராவை தூக்கி இருக்காங்க. இதில் வேற நிறைய ட்விட்டர் போராளிஸ்லாம் இது வந்துட்டு எப்படி தூக்கலாம், அவங்க எப்படி வந்துட்டு அவங்கள எப்படி பண்ணலாம், அவங்க வந்துட்டு ரொம்ப பாவம், இப்படி மேக்கர்ஸ் அவங்க, அப்படி விஜய் டெலிவிஷன் இப்படி அவங்களாம் எதுக்கு இப்படி இருக்காங்க, ரொம்ப வந்து ஃபஸ்ட்டு டிஆர்பிக்காக என்ன வேணாலும் பண்ணிப்பாங்க, டண்டர்லாம் உறிஞ்சிட்டு இப்படியெல்லாம் வெளியே அனுப்புவீங்க, ஃபைனலிஸ்ட்டு கூட கூப்பிட்டு போக மாட்டீங்களாடா, என்னடா இப்படி அழுவுறீங்க, ஏடா இளவு வீட்டில் கூட இப்படி ஒப்பாரி வைக்க மாட்டாங்களா, அப்படி ஒப்பாரி வைப்பீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. நான் யாரை சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருன்னு நினைக்கிறேன். பேரை கூட நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ரொம்ப பயங்கரமாக ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க மக்களே. இன்ஸ்டாலையும் சரி சில கூட்டங்கள் அரோரா தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கூட்டங்கள்லாம் பார்க்க முடியுது. ஸோ அந்த கூட்டங்கள்லாம் இன்னையோட சத்தம் ஆஃப் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு வேற மாதிரி இருக்க போகுது ப்ரோ. எனக்கு ஒன்றும் இல்லை மக்களே, திவ்யா அவர்கள் டைட்டில் ஜெயிக்கும் போது நான் வந்துட்டு எல்லாரோட மூஞ்சியும் பார்க்கணும். முக்கியமாக சாண்ட்ரா அவர்களோட மூஞ்சி, திவாகர் அவர்களோட மூஞ்சி, நிறைய பேரோட முகத்தை பார்க்கணுன்றது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் ஆசையாக இருக்கா? என்ன மாதிரியே உங்களுக்கும் ஆசையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் திருப்பி ப்ரோ திவ்யா தான் எலிமினேட், திவ்யா தான். இது நைட்டு வந்துட்டு டாக் வந்துருச்சு, நேற்று நைட்டே டாக் வந்துருச்சு மக்களே, இந்த மாதிரி மிட்வீக் விஷயம் நடக்க போகுதுன்றது. நான் வந்து நேற்றே போட்டேன்ல ப்ரோ, நேற்று காலையிலேயே நான் என்ன சொன்னேன், அரோரா அவர்கள் வெளியேறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது, அவங்க தான் காலைல லாஸ்ட்டில் இருக்காங்கன்றதை நான் சொன்னேன். அதுக்கப்புறம் விக்ரம் வந்துட்டு மேலே வந்தார், அரோரா மேலே வந்தாங்க, விக்ரம் கீழே போகிறேன், இப்போ திருப்பி வந்து அரோரா கீழே வந்திருக்காங்க. ஸோ இதுதான் விஷயம். ஓகேங்களா. நான் நேற்று காலைல போட்ட வீடியோ எடுத்து பாருங்க ப்ரோ. போன வீடியோக்கு பின்னாடி வீடியோ வந்துட்டு நான் போட்டிருப்பேன். மிட்வீக் எவிக்ஷன் சொல்லி படித்து சொன்னேன்டா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி. மிட்வீக் எவிக்ஷன் இருக்குன்னு சொன்னால் கேட்கணும்ப்பா, அதில் மிட்வீக் எவிக்ஷன் இல்லை, அது இல்லை இது இல்லை. எனக்கு தெரியும் ப்ரோ, சீசன் 6 வந்துட்டு அவங்க அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. சீசன் 6 ஆக்சுவலி மைனா நந்தினிக்கு வந்துட்டு ஏவி போட்டுட்டு தூக்குனாங்க, அதே மாதிரி தான் அரோராக்கு ஏவி போட்டுட்டு தான் தூக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மைனா நந்தினி தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே 3 பேர் தான் இருந்தாங்க, அசீம், விக்ரமன் மற்றும் ஷிவின். அந்த 3 பேர் அப்படியே ஸ்டேஜுக்கு ஏற்றினாங்க. ஸ்டேஜுக்கு ஏற்றி ஷிவினை வெளியே அமிச்சாங்க. நம்ம அசீமையும் விக்ரமனையும் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் கமல் சார் பிடிச்சாரு, அசீமை வின் ஆக்குனாரு, விக்ரமன் ரன்னர் அப் ஆனார். ஸோ இதே மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ 3 பேர் யார் வீட்டுக்குள்ளே இருக்க போகிறாங்கன்னா திவ்யா, சபரி மற்றும் விக்ரம் 3 பேரையும் ஸ்டேஜ் ஏற்றிடுவாங்க. எனக்கு 3 பேரையும் ஏற்றிட்டு விக்ரம் அங்கே ஸ்டேஜில் எவிக்ட் பண்ணிவிட்டு 2 பேரை லெஃப்ட் அண்ட் ரைட் தூக்குங்க, திவ்யா கணேஷ் வின்னர் அப்படின்ற மாதிரி ஆகிடுவாங்க. இதுதான் ப்ரோ கரெக்டு. ஸோ சபரிக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்கு ப்ரோ, அவ்வளோ மெசேஜ் எனக்கு வந்துட்டு இருக்கு, சபரின்னு சொல்லி. ஸோ சபரியுமே நிறைய ஹார்ட்ஸ் ஆதர்வாஸ் ஜெயிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், திவ்யா ஃபேன்ஸ் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஓட்டுக்கு அந்த கணக்கை முடிச்சிட்டிங்களா? மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். சபரி ஃபேன்ஸ் உங்கள் ஓட்டு கணக்கு முடிச்சிட்டிங்களா? வெள்ளிக்கிழமை ஓட்டு கணக்கை முடிச்சிட்டிங்களான்றதை மறக்காம சொல்லுங்கள். உங்கள் எங்கேருந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். விக்ரம் ஃபேன்ஸ் மறந்துட்டேன்பா, விக்ரம் ஃபேன்ஸ் நீங்களும் ஓட்டு போட்டிங்களா? நீங்கள் எங்கேருந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ யார் உங்களுக்கு டைட்டில் ஜெயிக்கணும், எனக்கு இவங்க தான்ப்பா ஜெயிக்கணும், இவங்க தான் டிசர்வ்டு, இவங்கெல்லாம் தகுதி இல்லை, இவங்க தான் டிசர்வ்டு அப்படின்றவங்க சொல்கிறவங்க மட்டும் விக்ரம்னா விக்ரம்னு போட்டு ட்ராஃபி போடுங்க, திவ்யானா திவ்யான்னு ட்ராஃபி போடுங்க, சபரின்னு சொல்லுங்கள். ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எல்லாரும் திருப்பி கீப் ஆன் சொல்லிட்டு இருக்கீங்க. திவ்யாவுக்கு வந்து பிஆர் இருக்குது, பாட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லி. சபரிக்கு வந்து விஜய் டெலிவிஷன் வந்து ஃபேக்காக அவங்களே ஓட்டு போடுறாங்க அப்படின்றமெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அதை பற்றின வீடியோ அடுத்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக ஓட்டிங் எப்படி நடக்கும், என்ன நடக்க போகுது, எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு அதை சொல்ல போகிறேன். மறக்காமல் அந்த வீடியோக்கு ஸ்டே டியூன். ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு
சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ திருப்பி சொல்லிக்கிறேன் கைஸ், உங்கள் ஓட்டை மறக்காமல் போடுங்க. இன்றைக்கி தான் கடைசி நாள், ஓட்டை மறக்காமல் குத்திடுங்க. ஓகேங்களா? லாஸ்ட் ஓட் ஆஃப் தி சீசன் கைஸ். இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் கைஸ், அடுத்த வருஷம் தான் வந்து பிக் பாஸ் 9-10 சீசன் 10 9-10 பாருங்களா, சீசன் 10 நடக்க போகுது. ஸோ எல்லாருமே உங்கள் ஓட்டை மறக்காமல் போட்டுருங்க. அப்புறம் எல்லாருக்கும் நம்பர் சொல்ல வேண்டியதாக இருக்குப்பா, நம்பரை வேற கேட்குறீங்க. ஸோ திவ்யாவோட நம்பரை நான் திருப்பி சொல்கிறேன், 7835073324 தான் வந்து திவ்யாவுக்கு முடிகிற நம்பரு. ஸோ சபரி அவர்களுக்கு 7835073314 வந்து சபரிக்கு முடியும். விக்கல்ஸ் விக்ரமுக்கு 7835073317 தான் நம்ம விக்கல்ஸ் விக்ரமுக்கு முடியும். அரோரா அவர்களுக்கு 7835073303 தான் நம்ம அரோராவுக்கு முடியும். விக்கல்ஸ் விக்ரமுக்கு 17, சபரிக்கு 14, திவ்யாவுக்கு 24. ஸோ இதுதான் மக்களே ஓட்டிங் நம்பர்ஸு. ஸோ ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்கலாம் ஓட்டு போடுங்க. திருப்பி எத்தனை ஓட்டு போடலாம்னு சொல்லி கேட்குறவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், ஒரு லாகின்லேருந்து ஹாட்ஸ்டார்லேருந்து ஒரு ஓட்டு தான் போட முடியும். ஒரு மிஸ்டு கால் நம்பர்லேருந்து ஒரே ஒரு மிஸ்டு கால் தான் கொடுக்க முடியும். ஒரு நம்பர்லேருந்து ஒரு மிஸ்டு கால் தான். 20, 100, 150 கொடுத்துட்டு இருக்காதிங்க, எதுவும் எடுக்கப்படாது. ஒரே ஒரு மிஸ்டு கால் ரிங்கு போயிடுச்சுன்னா உங்கள் ஓட்டு கணக்கு எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பாட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காதிங்க, அது வந்துட்டு மற்றவங்களுக்கு தான் சிரமமாக இருக்கும். ஓட்டும் கணக்கு எடுக்காது, இன்னும் உங்கள் டைம் தான் வேஸ்ட்டு. ஸோ ஒரே ஒரு நம்பர்லேருந்து ஒரு நாளைக்கு ஒரு ஓட்டு தான், ப்ளஸ் ஹாட்ஸ்டார்லேருந்து ஒரு ஓட்டு. ஸோ மொத்தமாக நீங்கள் ஒரு அக்கௌண்ட்லேருந்து 2 ஓட்டு போடலாம். ஓகேங்களா? ஒரு நம்பர்லேருந்து ஒரு ஓட்டு, ஃபோன் மூலியமாக ஹாட்ஸ்டார் அக்கௌண்ட் மூலியமாக ஒரு ஓட்டு. ஓகேங்களா? ஸோ மறக்காம எல்லாரும் ஓட்டை போடுறேங்க. ஸோ அடுத்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அரோரா எலிமினேட் ஆனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரோரா எலிமினேட் ஆனது ஃபேரா இல்லை அன்ஃபேரான்றதை மறக்காம காமிச்சிக்கலாம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.